நீங்க சின்ன பையனா இருக்கும்போது பீச்சாங்கையில சாப்பிடாதா கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த 4 கெட்ட பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்ணு வேண்டாடா கண்ணு. ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆனா டம்பல் ட்ராக்கை மறைச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. டம்பல் ட்ராக்ல இருந்து டம்பல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4-5 அடி பின்னாடி வந்துருங்க. டம்பல் ட்ராக்கை மறைச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி வரவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். நீங்க ஜிம் போனீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒர்க் அவுட் போடுங்க. ஆனா கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு உங்க வேர்வையை தொடச்சிட்டு போயிருங்க. இல்ல நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பின்னாடி வரவனும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஜிம் போனீங்க அப்படின்னா ஒரு டவல் ஒன்று கேரி பண்ணிக்கோங்க. நீங்க ஜிம்முக்கு போயிட்டு ஓனர்கிட்ட ஜிம்மோட பத்திரத்தை வாங்கி அது யார் பேர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பேர்ல இருக்காது. அதனால ஜிம் உங்களுக்கு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோன்னா டம்பல்லாம் கண்ட இடத்துல போடாம திருப்பி கொண்டு வந்து ட்ராக் பண்ணி வைங்க. ஏன்னா அடுத்து வரவன் ஒர்க் அவுட் போட்டு டயர்ட் ஆகாம அந்த டம்பல் எங்க இருக்கு அப்படின்னு தேடியே டயர்ட் ஆயிடுவான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆல்ரெடி யாராவது அந்த மிஷினை யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷின் யூஸ் பண்ணுங்க. அவங்க அந்த சைடு போனோம்னா நைஸா இன்சைட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஆல்டர்னேட் பண்ணலாமா இல்லை முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு பொலைட்டா கேட்டு அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க.